ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு, என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சிலர் வந்து ரெகுலராக வீடியோ போட சொல்லி ரொம்ப இதாகவும் கேட்டுட்ருந்தீங்க. நானும் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்றும் கெஸ்ஸிங் வந்து வர்றதில்லை. நமக்கு வந்து ஃபாலோயிங் நம்பரில் வந்து வர்ற மாதிரி நமக்கு டெய்லி கெஸ்ஸிங்கில் நமக்கு வின்னிங் வர்றதில்லை. அதனால தான் நானும் சரி கொடுத்து லாஸ் ஆகிறத விட கொடுக்காமல் இருக்கிறதே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டேன். ஓகே, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். சின்ன ஒரு லாஜிக்கான கெஸ்ஸிங் தான். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த மாதம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லீவு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா 524 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். இப்போது அதே இது மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா 529 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். 529. அந்த 529 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். அங்கேருந்து 52 அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்துகிட்டு நமக்கு கரெக்டாக கொண்டு வந்து 524 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பான். இப்போ அடுத்தது நமக்கு அப்படியே கிராஸில் பார்த்திங்கன்னா 224 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த 224 அங்கேருந்து 24ங்கிற பேரை அடுத்த நாள் கொண்டு வந்து இங்கே நம்மளுக்கு 249 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்து அவன் கண்டிப்பாக இங்கே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் எப்படி வேணாலும் அடிக்கலாம், மாற்றி அடிக்கலாம், எப்படி வேணாலும் அடிக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஏபிசிஎஸ்சியில் ஆளில் ட்ரை பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 87, 78 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கலாம். அப்படி 83, 38 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கலாம். அதுவும் போச்சு அப்படின்னா 73, 37 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்கலாம். ஓகேங்களா? இது சிங்கிள் நம்பராக 3Dயில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நமக்கு என்னோடய கணக்கில் வர்றதை நான் கொடுத்துட்றேன். உங்கள் கணக்கில் என்ன வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 587 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல் இப்போ மாதம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் சில டைம் அடிச்சிருவான். அது அப்படி அடித்தான் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் நம்மளுக்கு ஒரு பிசியில் 24, 2ஆவது நாள் ஏவியில் 24, அடுத்த நாள் வந்து ஏசியில் ஒரு 24 அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சில டைம் இந்த கேரளாக்காரர் என்ன பண்ணுவோன்னா அப்படியே மாற்றி 42 அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 24க்கு ஃபுல் பவர் 79 அப்படின்னு அடிக்கலாம். ஓகேங்களா? அதில் 42க்கு ஃபுல் பவர் 97 அப்படிங்கிற கூட அடிக்கலாம். இப்படி மாற்றி கூட அவன் அடிக்கிறதுக்கான ஒரு பவரில் வந்து மாற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ஸிங்கு. பாருங்கள், உங்களுக்கு எது ட்ரை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் நம்பர்னு சொன்னால் நான் இந்த நம்பர் தான் கொடுக்குறேன். ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்குறேன். அதிகமாக கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான். வந்தாலும் வரலாட்டியும் ஜஸ்ட் ஒரு 30 ரூபா அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்காது. ஏதோ ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற அந்த அமௌண்ட்டு தான் அப்படி போயிடும். என்ன இருந்தாலும் எதனால் கெஸ்ஸிங் போடுறதில்லன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபாலோயிங் நம்பரில் கொடுத்துட்ருக்குறோம். அந்த ஃபாலோயிங் நம்பர் வந்து வின்னிங் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து டெய்லி கெஸ்ஸிங் கொடுக்கும்போது அதில் வின்னிங் வந்து வர்றது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அதனால தான் நமக்கு வின்னிங் வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல. வின்னிங் வராமல் நமக்கு டெய்லி கெஸ்ஸிங் கொடுத்து அதில் லாஸ் பண்ணுறத விட கம்பெனியாக இருந்துடலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஒரு சிலர் கேட்டுக்கிட்டதுனால ஒரு நம்பர் மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். ரொம்ப கொடுக்க வேண்டாம். ஒரே ஒரு நம்பர் மட்டும் டெய்லி கொடுத்து பார்க்கலாம். அந்த ஒரு நம்பரை வேணால் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணட்டும். அதில் ஒரு 30 ரூபா போச்சு அப்படின்னா பெருசாக தெரிஞ்சுக்காது. ஒரு நாளைக்கு ஏதோ டீ சாப்பிட்ற போன மாதிரி தான் போகும். ஆனால் அதுவுமே வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வின்னிங் எடுங்க. அப்போ தான் வின்னிங் எடுத்து ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட்டாக வர முடியும். திரும்பவும் சொல்கிறேன், டெய்லி கெஸ்ஸிங்கிறது ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.